எவ்ரிவன், வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே போல் எடுத்த ஒரு vlog தான். ஸோ அன்றைக்கி காத்தால பார்த்திங்கன்னா எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கிச்சன் உள்ள வந்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரௌன் சன்னா ஊற வச்சுருந்தேன் நைட்டே. ஸோ இது குருமா மாதிரி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இந்த கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா கொண்டக்கடலை குக்கர்லேயே ஊற போட்டுருவேன். ஸோ 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுடுவேன். ஸோ காத்தால பார்த்தீங்கன்னா அதே குக்கரில் ஜஸ்ட்டு விசில் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம்னாக்கா ஒரு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பிகாஸ் நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற வச்சு அதை எடுத்து திருப்பி குக்கரில் கொட்டி ஸோ அது டபுள் வேலை இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா இட்லிக்கு இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதில் இட்லி ஊற்றுறோம் இல்லைங்களா, அதில் எண்ணெய் தடவி ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அப்புறமா அது ஹீட் ஆனதும் பார்த்திங்கனாக்கா நான் இட்லி ஊற்றி எடுத்து வச்சுருவேன். ஸோ இட்லி நைட்டே அரைச்சி வச்சாச்சு இட்லி மாவு. ஸோ இப்போ அதில் உப்பு சோடா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இட்லி பேட்டர் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரொம்பவே மிக்ஸ் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக வராது. ஸோ ஜஸ்ட் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும். ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தாவே போதும். ஸோ நம்மளுக்கு அந்த மேலே புளிச்சு வந்திருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை அப்படியே ஊற்றினோம்னா நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கனாக்கா நான் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், வேக போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது 2 விசில் இல்லை 3 விசிலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. யூஸ்வலாக அந்த ரிங் வச்சோம்னாக்கா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வராது. நான் வைக்க மறந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் அதில் வச்சுருந்தேன். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீ டைம் எடுக்கலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி போட்டு குடிக்கலான்னு சொல்லி வந்திருந்தேன். ஸோ காலையில் ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர். ஸோ இதுவே ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ காத்தால ரொம்ப டைமெல்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட் சன் மியூசிக் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே ஒரு 5 to 10 மினிட்ஸ் உக்காந்து பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா டைம் ஆகிடும் இல்லைங்களா, ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி குண்டா கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் இட்லி மாவு ஊற்றி வச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கொண்டக்கடலையும் வெந்து வந்தாச்சு. ஸோ இது ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாகவே ரொம்ப சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஸோ கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்திருந்தது பாருங்கள். ஸோ கரெக்டான பதம் இந்த அளவுக்கு இருந்தாவே நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அது குக்கர் லிட்டு போட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சுட்டேன். ஸோ தட் அது சூடாகவே இருக்கும். நம்ம இப்போது கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் அரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கழுவேன். ஏன்னா இப்போல்லாம் வெங்காயம் மேலே ஒரு பிளாக்காக ஃபங்கஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப் பண்ணுவேன். ஸோ தேங்காய் அரைக்க வேண்டியது இருந்தது. ஸோ தேங்காய் கொஞ்சமாக காஞ்சிட்டு இருந்ததுனால ஸோ அதுவும் ஃபஸ்ட்டே தேங்காய் ஓடுலேருந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா வெங்காயம் அரிய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே சைட் பை சைட் நம்ம தக்காளியும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் ஒரு 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இவ்வளோ வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தி பேருக்கு செய்யும்போது ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிக்கிறது பெட்டரு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய், அதுலேயே பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயமும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கசகசா இல்லை முந்திரி ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இன்றைக்கி வீட்டில் கசகசா இல்லை, காலியாகிட்டு இருந்ததுனால நான் அது எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட் தேங்காய், அது கூட ஒரு இன்ச் பட்டை, ஒரு 2 லவங்கம், ஸோ ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
எப்பவுமே தேங்காய் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபஸ்ட்டு பல்ஸில் அரைச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திட்டு 1, 2ல வச்சு அரைச்சிங்கனாக்கா, தேங்காய் வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டா நிக்காம எல்லாமே நல்லா பேஸ்ட் மாரி அரைஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து தாளிப்புக்கு அ ஒரு கிண்ணம் கடாய் ஒண்ணு வச்சுட்டு, ஸோ அதில கடுகு, கருவேப்பிலலாம் போட்டுட்டு, அது கூடவே வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ வெங்காயம் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் டேஸ்ட்டே. இது கூடவே பார்த்தீங்கன்னா, நான் தேவையான அளவு கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துட்டு, ஸோ நல்லா வெங்காயம் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுடலாம். ஸோ 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நான் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா வெங்காயம் நல்லாவே வதங்கி இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேயும் இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதிலே சேர்த்துட்டு இந்த கொழும்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். ஸோ இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஸோ அப்போ தான் அதில் தண்ணியும் இருக்கும், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நம்ம கரண்டிலே குத்தி விட்டோம்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை வந்து நம்ம அந்த வெங்காய தக்காளி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்ல தண்ணி தான். ஸோ அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அந்த தண்ணியோடவே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனியாத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு. ஸோ அதையும் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டு வந்து அதிலே சேர்த்துட்டு அப்புறம் மிக்ஸிலேயே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொண்டக்கடலை ஆல்ரெடி வெந்திருக்கு. ஸோ வேக வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இது மூடி போட்டு நல்லா தேங்காய் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனாவே குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். வேளை நீங்கள் கொண்டக்கடலை வந்து முன்னே வேக வைக்கல அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே கொண்டக்கடலை ஊற வச்சுருக்க கொண்டக்கடலை போட்டு விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கனாக்கா கொண்டக்கடலை வெந்துடும். ஸோ அது வந்து இன்னொரு ஸ்டெப்பு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொழும்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நேஹா ஸ்கூலுக்கும் ரெடி ஆகிட்டு வந்துட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அவளுக்கு இட்லி வச்சு கொடுத்தாச்சு. 2 இட்லி வச்சு ஸோ அது மேலே குழம்பு ஊற்றி நல்லா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருந்தது. நேஹா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஹாவை ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. ஒரு 10:30 மணி போல் அவள் ஸ்கூலில் பிடிஎம் இருந்ததுனால ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பிடிஎம் அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தோம். ஸோ பிடிஎம் முடிஞ்சதும் அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா ஈவினிங் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வேக்சினேஷன் போட வேண்டியது இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம், பாப்பாவோட கிளினிக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கனாக்கா பாப்பா கூட கொஞ்ச நேரம் நேஹா உக்காந்து ஆடிட்டே இருந்தாள். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வேக்சினேஷன் போட்டு ஸோ அங்கே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து ஈவினிங் போல் தான் இருப்பாங்க. ஸோ வர வழியில் டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லி அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி போயாச்சு. ஸோ நேஹா வந்து கோபியும் நூடுல்ஸும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால அதே ஆர்டர் போட்டாச்சு. ஸோ டின்னருக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கோபியும் நூடுல்ஸும் சாப்பிட்டாச்சு. ஸோ கூடவே ஒரு லைம் சோடாவும் வாங்கியாச்சு. ஸோ எப்போவுமே நைட்டில் நூடுல்ஸ் கோபியெல்லாம் இருக்கிறதில்ல. ஸோ எப்பயாச்சும் ஸோ வீக்கெண்டில் சம்டைம்ஸ் இது மாதிரி வெளியே வந்தாக்கா ஸோ நேஹா ஆசைப்பட்டாக்கா இது மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ எப்போவுமே இதெல்லாம் இருக்காது. ஸோ அப்படியே வந்து ஹஸ்பண்ட்க்கு ஜர்க்கின் வாங்க வேண்டியது இருந்ததுனால நியர்பை ஷாப்புக்கு போயிட்டு ஸோ தேவையான பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் அண்ணியோட வீக்கெண்ட் எங்களுக்கு போச்சு. ஸோ உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி யாருக்கான தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.